அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா நபியை பார்த்து ஓதத் தெரியாத வாசிக்க தெரியாத நபியை பார்த்து ஓதுவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கே சொல்லும் போது நீங்கள் பாருங்கள், இக்ரா என்கிற வார்த்தையை 2 இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறான். இக்ரா என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப 2 இடங்கள்ல சொல்லியிருக்கிறான். அதே போல அல்லம என்பதை 2 இடங்கள்ல பயன்படுத்தியிருக்கிறான். அல்லம என்ற வார்த்தையையும் 2 இடங்களில் அல்லாஹு தஆலா பயன்படுத்தியிருக்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா 2 தடவை இந்த இக்ரா என்பதையும் அல்லம என்பதையும் பயன்படுத்த வேண்டும்? இக்ரா என்றால் ஓது, அல்லம என்றால் கற்றுக் கொடுத்தார். ஏன் அல்லாஹு தஆலா இதை ரிப்பீட் பண்ண வேண்டும் என்ற விஷயத்தில் தஃப்சீர் ஆசிரியர்கள் 2 கருத்து சொல்றாங்க. தஅக்கீத், தஅக்கீத் என்றால் அந்த வாசிப்பை கற்றுக்கொள்வதை வலியுறுத்துவதற்காக வேண்டித்தான் இது. இன்னும் சில அறிஞர்கள் சொன்னாங்க, ரிப்பீட் பண்ணிருக்கிறேன் என்றால் மனிதன் இதை ரிப்பீட் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். மனிதன் இந்த 2லையும் வாசிப்பது கற்றுக்கொள்வது என்கிற விஷயத்தில் அவன் நிறுத்தக்கூடாது, அவன் தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இங்கே ஒரு மிக நுணுக்கமான விஷயத்தை கவனியுங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வரும்போது உலகம் பொதுவாக, குறிப்பாக அரேபியா எப்படி இருந்தது? நீங்க ரஹீக் என்கிற அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தால், நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள அரேபியா, இஸ்லாத்திற்கு முன்னால் உள்ள அரேபியா என்பதை நீங்க பார்த்தால் உங்களுக்கு அது நிதர்சனமாக உங்களுக்கு புரியும். ஜாஹிலியத், ஜாஹிலியத் என்றால் எல்லா குப்பைகளும் நிறைந்து போயிருந்தது. அந்த குப்பைகளை பட்டியலிட்டால் ஆக டொப்பில் இருக்கக்கூடிய குப்பை என்ன? ஷிர்க். அந்த சமுதாயத்தில் ஆக உச்சகட்டத்தில் இருந்த குப்பை அசிங்கம் என்னன்னு கேட்டால் ஷிர்க். எந்த அளவுக்கு ஷிர்க் என்றால், புகாரில் வருகிறது, அந்த மக்கள் என்ன செய்வாங்க என்றால், பொதுவாக அரபிகள் நாடோடிகள், ஒரு இடத்துல தங்குறதில்ல, அவங்க கூடுதலாக பயணங்களில் தான் இருப்பார்கள். அப்படி பயணம் போகும்போது அவர்களுக்கு கடவுள் பக்தி வந்தால், கும்பிட வேண்டும் வணங்க வேண்டும் என்ற உணர்வு வந்தால் என்ன செய்வாங்கன்னா, கூட ஆடும் கொண்டு போவாங்க. பயணத்தில் மணலை குவிப்பார்கள், அந்த மண் கும்பத்தில் ஆட்டுப்பாலை கறந்து அதை ஒரு சேப்புக்கு கொண்டு வருவாங்க. சேப்புக்கு கொண்டு வந்து அதை தெய்வமாக கடவுளாக நினைத்து அதை வணங்குவார்கள். இந்த அளவுக்கு கேவலம். இது புகாரில் வருது. வரலாற்று புத்தகங்களை நீங்கள் பார்த்தால், இவர்கள் நாடோடிகள் போகும்போது 4 கற்கள் கொண்டு போவாங்க பயணத்துக்கு. 4 கல் இருக்கு, 3 கல் அடுப்பு மூட்டை, 1 கல் வணங்குறதுக்கு. இப்ப கல்லும் கிடைக்கல, மண்ணும் கிடைக்கல, கையில உணவு இருக்கும். அவங்களுடைய பிரதான உணவு எது? பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழத்தை அப்படி எடுத்து சேஃபாக்கி ஒரு கடவுள் லெவலுக்கு கொண்டு வந்து அவங்களுடைய பார்வையில் கொண்டு வந்து அதை வணங்குவார்கள். மறு பசி வந்தால் அதே கடவுளை சாப்பிட்டு விடுவார்கள். இப்ப ஷிர்கில் இவ்வளவு உச்சகட்டம். காபத்துல்லாவில் எத்தனை சிலை இருந்துச்சு? 360 சிலை. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தனித்தனி சிலை. கோத்திரங்கள் ஒவ்வொன்றும், அங்க நிறைய கபீலாக்கள் என்று சொல்லக்கூடிய கபீலாக்கள் இருந்தது. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு சிலை. இப்படியாக ஷிர்கின் உச்சகட்டம். அதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தால் கொலை. அசபியா என்கிற கோத்திர வெறி அவர்கள் மத்தியிலே மேலோங்கி கொலை வெறி பிடித்த, இரத்த வெறி பிடித்தவர்களாகத்தான் அவங்க இருந்தாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இரத்த வெறிதான். சிம்பிள் உதாரணம் என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயதில் காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. அப்படி புனர் நிர்மாணம் செய்யப்படும் போது ஹஜ்ஜருல் அஸ்வத் கல்லெல்லாம் உடைச்சிட்டாங்க. காபத்துல்லாவை உடைச்சுதான் கட்டுறாங்க. திரும்ப கட்டும் போது ஹஜ்ஜருல் அஸ்வத் கல்லை தூக்கி வைக்க வேண்டும். ஹஜ்ஜருல் அஸ்வத் புனித கல்லாகத்தான் அப்பிருந்து பார்க்கப்பட்டு வந்தது. அப்ப முக்கியமான ஒரு கல் அது. அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க என்றால், ஒரு கோத்திரம் ஒரு ஆட்டு அறுத்து அந்த ஆட்டின் ரத்தத்தை ஒரு சகன் எடுத்து அந்த ரத்தத்தில் எல்லாரும் கையை வைத்து பையச் செய்கிறார்கள். நம்முடைய உடம்பில் ரத்தம் இருக்கும் வரைக்கும் இந்த கல்லை தூக்கி வைக்கிறது நம்முடைய கோத்திரமா தான் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு குரூப் ஒரு சகன்ல அத்தரை ஊத்தி அந்த அத்தரில் அவங்க பையச் செய்யறாங்க, நம்ம தான் தூக்கி வைக்கணும். என்னடா ரெடி ஆயிட்டாங்க, கல்லை தூக்கி வைக்கிறதுக்கு எங்களை விடலைன்னா கொலை. சிம்பிளாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தீர்த்து வைத்தார்கள். அதே போல வரலாற்று நூல்களில் பிரபல்யமாக பேசப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான், ஒருவருடைய ஒட்டகம், ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்தவருடைய ஒட்டகம் அடுத்தவருடைய கோத்திரத்திற்கு போய்விட்டது என்பதற்காக வேண்டி
ஒட்டகம் மத்தல்ல தோட்டத்துக்கு போனா அதை துரத்தி விட்டா போயிடும். அதற்காக பல வருடங்கள், கிட்டத்தட்ட 40 வருடங்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள். இப்படியான கொலைவரை பிடித்தவர்கள். அந்த கொலைவரையில் ஒரு அங்கம் தான் பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு புதைப்பாங்க. அந்த கொலைவரையில் ஒரு அங்கம் தான் என்ன, உயிரோட புதைக்கிற நிலை. உமரில் புதைச்சாங்க வார சம்பவம் ஆதாரபூர்வமானது இல்லை. ஒரு மேலது தகவலுக்காக நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன். உமரில் அவர்கள் தன்னுடைய மகளை உயிரோடு புதைத்தார்கள். அவர்கள் குழி வெட்டும் போது அந்த குழந்தைகள் தாடியை தட்டி விட்டது என்றெல்லாம் வார சம்பவம் பச்சை போய், எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாத சம்பவம். ஆனால் அந்த மக்கள் மத்தியில் உயிரோடு குழந்தையை புதைக்கிற நிலை இருந்தது. உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். அதே போல விபச்சாரம் வெரி சிம்பிள். சிம்பிள் என்றால் எந்த அளவுக்கு கேவலம் என்று சொன்னால், ஒரு வீட்டுக்குள்ள 10 பேர், ஒரே ஒரு பொம்பளை இருப்பாள், 10 பேர் ஒரே டைம்ல போய் ஊர் தட்டி கேட்காது. அதெல்லாம் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த ஒழுக்கச்சீர் வீட்டில் கேவலம் என்னென்று கேட்டால், சில நேரம் வாப்பா வேறொரு திருமணம் முடித்து வாப்பா மூத்தாயிட்டார் என்றால் அந்த மனைவியை மகன் அனுபவிப்பார். சமூக அங்கீகாரத்தோடு நடந்து கொண்டிருந்தது. வட்டி, சூதாட்டம், கொள்ளை, இதுதான் அவங்களுடைய பொருளாதார வழிகள். இப்படி ஒரு மோசமான சமுதாயம். அப்ப ஆக மோசமான பாவமாக எதை பார்த்த நம்ம, ஷிர்க், கொலை, கொள்ளை, விபச்சாரம், எல்லாம் பஞ்சமா பாதகங்கள் எல்லாமே அந்த சமுதாயத்தில் இருக்கு. இப்படியான ஒரு சமுதாயத்தில் முதலாவதாக அல்லாஹு தஆலா வஹீ இறக்க போகிறான். நல்ல நிதானமாக யோசி, எதை சொல்லி வஹீ இறக்க வேண்டும். இப்ப நம்மகிட்ட இப்படி எல்லாம் இருக்கு, என்ன செய்யலாம் ஒரு அட்வைஸ் கேட்டான்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு தௌஹீதுல இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லுவோம். சிறுக்க எதிர்ப்போம், தௌஹீதை சொல்லுவோம். நம்மகிட்ட அட்வைஸ் கேட்ட உண்மையா நம்மளோட சிற்றறிவுக்கு நம்ம அப்படித்தான் யோசிப்போம். அல்லது சிலர் உணர்ச்சி சொல்லுவாங்க, கொலை நிறைய நடந்துட்டு இருக்கு, இப்ப கொலையை நிறுத்தணும், கொலையை பத்தி பேசுவோம் சொல்லுவோம். ஒவ்வொரு ஆளும் ஒன்றை சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீன் முதலாவது இறக்குகிற வஹீ என்ன, இக்ரா என்பதுதான். ஏன் இக்ரா என்பதை இறக்குகிறான் என்றால், இவ்வளவு நடைபெறுவதற்கு ஷிர்கில் இருந்து நம்ம குறிப்பிட்ட அத்தனை பிரச்சனைகளுக்குமான அடிப்படை காரணம் என்ன, இல்ம் இல்லாதது. இல்ம் இருந்தால் எப்படி அவனே உண்ணக்கூடிய ஒரு பொருள், பேரிச்சம்பழத்தை எப்படி கடவுளாக ஆக்குவார்? இப்ப பாருங்க, இப்ப நம்ம பார்க்கிறோம் சிலைகள், இப்ப செய்யப்பட்டு வணங்கப்படக்கூடிய சிலைகளை செய்யறது யாரு? மேசன்மார் செய்யறாங்க. மேசன்மார் பெயிண்ட் அடிக்கிறார், சிற்பிகள் வந்து செதுக்கிறார். அது எப்படி தெய்வமாக மாறும்? அதை விட இவனே தெய்வமாக இருந்துவிட்டு போகலாம். தற்கரீதியாக அறிவை பயன்படுத்தி இவன் யோசித்தால், அதை விட இவ்வளவு பலமானவனாகவும் கண்ணியமானவனாகவும் இருக்கிற இந்த மனிதனே தெய்வமாக இருந்துவிட்டு கடவுளாக இருந்துவிட்டு போகலாம். ஆனால் இவன் அறிவை பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் தஆலா இங்கே முதலாவது கல்வியை வலியுறுத்துவதற்கு காரணம், கல்வி வந்தால் ஒரு சமுதாயம் சீரடையும். இப்போ நம்ம என்ன வலியுறுத்துகிறோம் என்று கேட்டால், நம்முடைய சமுதாயம் கல்வியை அடையாளப்படுத்திய சமுதாயம், கல்வி பாரம்பரியத்தை இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற சமுதாயம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய சமுதாயம் கல்வியை விட்டு தூரமாகுது. உண்மையிலேயே நமக்கு கிளாஸ் விருப்பமா, பயான் விருப்பமா? நம்முடைய மக்களுக்கு பயான் தான் விருப்பம். இப்போ நம்ம கிளாஸுக்கு வந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யணும் எல்லாருக்கும். எத்தனை பேர் நோட் புக் கொண்டு வந்தோம்? என்ன பழகிட்டோம், பயான் கேட்டு கேட்டு கேட்டே இருப்போம். பயான் நிலைமை நமக்கும் அல்லாஹ் தஆலா பலவீனமாக படைத்திருக்கிற மனிதனுக்கும் குறிப்பிட்ட அளவுதான் கெப்பாசிட்டி. 1 hour கிளாஸ் எவ்வளவு நேரத்துக்கு பாடமாக்கலாம் இருந்து, எவ்வளவு நேரத்துக்கு கிரகிக்கலாம்? நம்ம இப்ப 40க்கு மேல போனா செல்கள் எல்லாம் பலவீனம் அடையுதுன்னு சொல்றாங்க. சின்ன மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்கன்னா, அந்த மாணவன் ஒரு 10-15 நிமிடங்களுக்கு மேல் கிரகிக்க மாட்டான். எனவே லெக்சர் ஸ்டைல் அவன்கிட்ட போகாம மாணவர் மைய கல்வி என்ற ஒன்றை அறிமுகப்படுத்துறாங்க. மாணவனை கதைக்க வைங்க, அவனோட இருங்க, என்னோட கிரகிக்க இயலாது. இப்போ 1 hour நான் சொல்லக்கூடிய இவ்வளவு மெசேஜையும் நீங்க கிரகிக்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டி நிச்சயமாக எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. குழப்பி தான் கிரகிப்போம். அப்ப இது ஒன்று நம்ம எழுதணும்,
ரெக்கார்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு வழியில செய்யணும். நம்ம அது வரல. ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்தில் மார்க்கத்தை கற்பது என்றால் ஸ்டைல் என்ன? பயான் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதானமாக பண்ணிய பயான் எது? ஹுத்பா. பிரதானமாக பண்ணிய பயான்கள் என்று சொன்னால் ஹுத்பா தான். வெள்ளிக்கிழமை ஹுத்பா. வெள்ளிக்கிழமை ஹுத்பா எவ்வளவு நேரம் பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் விபரமானவன் என்பதற்குரிய ஆதாரம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் விபரம் உள்ளவன் என்பதற்கான ஆதாரம் என்னவென்றால் அவனுடைய தொழுகை நீளமாகவும் ஹுத்பா சுருக்கமாகவும் இருக்கும். இந்த தொழுகையில் அவனுடைய ஸ்பிரிட் கூடும், ஆன்மீகம். பயான் இல்லாத நடக்காது, கிரையை போக முடியாது. அப்ப ஹுத்பாவை சுருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நான் நினைக்கிற நீளமா ஓதின ஹுத்பால சூரத்து காஃபை ஓதி இருக்கிறார்கள். காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்று வருகிற அத்தியாயத்தை ஓதி இருக்கிறார்கள். ஓதலை விட ஹுத்பா சுருங்கி இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகைக்கு பிரதானமாக ஓதின சூறாக்கள் யாராவது தெரிஞ்சாக சொல்லுங்க. ஜும்மா தொழுகையில பிரதானமா அவங்க 4 சூறா ஓதுவாங்க, 2 சில நேரங்களில் சூரத்து அல் ஜும்ஆவையும் சூரத்துல் முனாஃபிகூனையும் ஓதுவாங்க. பெரும்பாலும் சூரத்துல் அலா என்கிற சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலாவையும் சூரத்துல் காஷியா என்கிற ஹல் அதாக ஹதீதுல் காஷியாவையும் ஓதுவாங்க பெரும்பாலும். இப்போ சூரத்துல் அலாவையும் காஷியாவையும் ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுற ஸ்டைல் ஓதினா மேக்சிமம் ஒரு 15 நிமிஷம் தான் எடுக்கும். ரசூலுல்லாஹ் ஓதுற மாதிரி மெதுவா ஓதினா 15 நிமிஷம். ருக்கு சுஜூத் எல்லாம் சேர்த்தா 20 நிமிஷம் என்று எடுங்கலாம். 20 நிமிஷம் என்று எடுத்தால் ஹுத்பா எவ்வளவு நேரம் ஓதிருப்பாங்க? ஒரு 15 நிமிஷம் அல்லது 18 நிமிஷம் தான் ஹுத்பா ஓதிருப்பாங்க. அதே போல அவங்க பேசினால் மெதுவா பேசுவாங்க. எப்படி சொல்றாங்க சஹாபாக்கள், லவ் அத்தஹுல் ஆது ல அத்தஹு. ஒரு ஆள் எண்ண ஆரம்பித்தால் எத்தனை வார்த்தை பேசினாங்கன்றது எண்ணலாம். அப்ப எண்ணி கணக்கிடக்கூடிய அளவு தான் பேசணும். நமக்கு அதெல்லாம் மண்டைக்கு பிடிக்காது. மெதுவா பேசினா தூக்கம் வந்துடும். பாயிண்ட்ஸ் வைஸா ஒவ்வொன்று பாயிண்ட்ஸா சொன்னோம்னா தூக்கம் வந்துடும். டிஸ்கஸ் பண்ணோம்னா தூக்கம் வந்துடும். நமக்கு என்ன செய்வோம் முன்னால் வந்திருக்கோம், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, மேலான பெரியவர்களை 7 மணி நேரம் விவாதம் செய்வோம். இப்படி பேசினோம் என்று சொன்னால் அது இன்ட்ரெஸ்டா மாஷா அல்லாஹ் போகக்குள்ள எப்படி பேச்சு தெரியுமான்னு போகும். இப்போ இஸ்லாத்தை கற்கிற நிலை இந்த அளவுக்கு போயிட்டு, ஆரம்ப காலங்கள்ல இஸ்லாத்தை கற்கிறது மஸ்ஜிதுக்குள்ள இருந்துச்சு. மஸ்ஜிதில் இருந்து குர்ஆனை பாடமாக்கினாங்க, குர்ஆனுக்குரிய தஃப்சீரை பாடமாக்கினாங்க, ஹதீஸை பாடமாக்கினாங்க, ஹதீஸுக்குரிய விளக்கங்களை சிஸ்டமேட்டிக்கலாக படித்தார்கள், குறிப்பெடுத்தார்கள், ஹதீஸ்களை மனனம் செய்தார்கள். இது நிறைய நடந்துச்சு. இப்ப நம்ம மீண்டும் நம்முடைய சமுதாயத்தை அந்த பாரம்பரியத்திற்கு அழைத்து வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்படி இல்லாத வரை முஸ்லிம் உம்மத் முன்னேற வாய்ப்பில்லை. உணர்ச்சி பூர்வமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வெற்றி அடைய முடியாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களை நம்ம உருவாக்கினால் நம்முடைய உணர்ச்சி குறைஞ்சா அவன் உணர்ச்சி கூடுங்க, 2 பேருக்கும் முரண்பாடு வரும். அவன் உணர்ச்சியோட வேகத்துக்கு போயிட்டு இருந்தா தான் வச்சுட்டு இருக்கலாம். இப்ப நீங்க இவ்வளவு பேரும் ஒரு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜமாத் எந்த அடிப்படையில் ஒன்று சேர்ந்தோம்னா, நான் கத்தி பேசின ஒரு மேடையில வந்து உங்களுடைய வேகத்திற்கு நான் நாளைக்கு வரவில்லை என்றால் நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? முபாரக் மௌலவி சரி வராது, ஆழமாத்துவோம், வேற வேகம் போதாது. இதுதான் இன்று நடக்கிறது எல்லா களத்திலும். நிறைய தஅவா என்கிற பேரில் உணர்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறதை விட இல்மை கொடுக்கவில்லை. இப்ப நீண்ட கால தஅவா அனுபவம் உள்ளவர்கள் என்று சொல்றவங்களை நீங்க எடுத்து பார்த்தால் அது எல்லா ஜமாத்துக்குள்ளேயும் பார்க்கலாம். நீங்க தௌஹீதா இருக்கலாம், தப்லீகா இருக்கலாம், ஜமாத் இஸ்லாமியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் கூப்பிட்டு குர்ஆன்ல எத்தனை ஜுஸ் பாடமாக்கி இருக்கிறீங்க. அவர் சொல்லுவார், என்னுடைய தாவா வரலாறு இவ்வளவு காலம் நீண்டது, எத்தனை ஜுஸ் குர்ஆன் பாடமாக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. எத்தனை ஹதீஸ் உங்களுக்கு பாடம்? அதுவும் பெர்ஃபெக்ட்டா தெரியாது. இவ்வளவு காலம் இருக்கிறீங்க, அரபு மொழி படிச்சிருக்கிறீங்களா? இல்ல. இப்படி ஓடித்தே காலம். செய்துல் இஸ்திக்பார் பாடமா? இல்ல. அத்தஹியாத் ஹதீஸ்ல வந்த மாதிரி ஒரு பாடமா? இல்ல. இப்போ புக்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டினதும் சனா ஓதுவார்கள். அதுல பெரும்பாலும் அவர்கள் அல்லாஹும்ம பாயித் பைனி ஓதுவார்கள் என்று படிச்சு வச்சிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அல்லாஹும்ம பாயித் பைனி பாடம் வேண்டா? நிறைய பேருக்கு பாடம் இல்லை.
நான் என்ன சொல்ல வரேன் என்றால், எல்லாரும் எப்படி உருவாக்க விரும்புறாங்க என்று சொன்னால் உணர்ச்சியான மனிதர்களை ஒரு அரசியல்வாதிகளை போல. இது மார்க்கத்துக்கு சரி வராது. இந்த உணர்ச்சியான மனிதர்கள் நிச்சயமாக வழிகேட்டை நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாம் என்ன விரும்புவது என்றால், நம்ம உருவாக்கக்கூடிய சமுதாயம் அறிவின் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் ஃபஹ்மு ஸஹாபா என்ற அந்த நிலையில் நின்று அறிவின் அடிப்படையில் ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதனாலதான் எவ்வளவு மோசமானவர்கள் அவர்கள். ஜாஹிலிய காலத்தில் இருந்த மக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மிக மோசமானவர்கள். மிக மோசமானவர் என்ற ஒரு சிலர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி ஒரு சில சஹாபாக்கள் தான் அந்த குப்பைக்குள் அகப்படாமல் இருந்தவர்கள். மற்றவங்க எல்லாருமே அந்த குப்பைக்குள் மாட்டியவர்கள் தான். ஆனால் அவர்கள் எப்படி மாறுறாங்க? கடைசியில உண்மைக்குண்மையான மனிதர்களாக மாறினாங்க. ரெட்ட வீரம் அவங்கள்ட்ட இருக்கல. நம்ம பார்த்து உமர் எல்லாம் அவங்க, அவர் எப்படி களம் இறங்கியவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற நிலைக்கு வந்தவர். கடைசியில் அவர் மரணம் எப்படி அமைகிறது? என்னை குத்தியவன் ஒரு முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவனான்னு கேட்டாங்க. முஸ்லிம் அல்லாதவன் என்று சொன்ன நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக மூத்தாகிற நிலைக்கு வராங்க. அவரை விட்ட ஆளில்லை என்ற அளவுக்கு ஜாஹிலிய காலத்தில் இருந்தவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானவுடன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய், ஹுதைஃபாவே, அல்லாஹ்வுடைய தூதர் உன்னிடம் முனாஃபிக்குகளுடைய பெயர்களை தந்திருக்கிறார்கள், அந்த லிஸ்டில் என்னுடைய பெயரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுன்ற அளவுக்கு மாறினார். ஒரு பெண்ணிடத்தில் 10 பேர் போனாலும் பிரச்சனை இல்லை என்றவர்கள் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து பைத்தியக்காரரை போன்று, போதை அறிஞ்ச ஒரு மனிதரை போன்று உளறுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை கொலை செய்யுங்கள் என்று. அதே போன்று ஹாமிதி என்கிற கோத்திரத்தில் பெண்மணி வந்து நிற்கிறார். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவின் அடிப்படையில் அந்த சமுதாயத்தை புடம் போட்டு எடுத்தார்கள். இன்றைக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலை இதுதான். நம்முடைய மஸ்ஜிதுகளில் தர்ஸ்கள் நடக்கணும், கிளாஸ்கள் நடக்க வேண்டும், மாணவர்கள் உருவாக்கப்படும். வயசு இல்லை அதுக்கு. தஃப்சீர் கிளாஸ், ஃபிக்ஹ் கிளாஸ், ஹதீஸ் கிளாஸ், இமாம்களுடைய கிதாபுகள் இருக்கின்றன, சஹீஹ் புகாரி இருக்கிறது, அதை எடுத்து வகுப்பு நடத்த வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதில் வரக்கூடிய ஹதீஸ்கள் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ண வேண்டும். இப்படியான ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த சமுதாயம் ஆரோக்கியமான சமுதாயமாக மாறும். அதனாலதான் அல்லாஹு தஆலா இந்த குப்பைகள் நிறைந்த ஒரு சமுதாயத்திற்கு முதலாவது இறக்கிய வஹி இக்ரா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.